லைட் காயின் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன கிரிப்டோ மார்க்கெட்டில்? ஓகே, பர்சனலாக லைட் காயின் எனக்கு பிடிக்காது. ஸோ 2011 நினைக்கிறேன் பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிட்காயின் வந்த புதுசுக்குள்ளே பிட்காயினில் ஃபாஸ்ட் இல்லை, அதாவது இவங்க நினைச்ச அளவுக்கு பிட்காயின் ஃபாஸ்ட் இல்லை. ஓகே, ஒரு 1 minute 2 minute எடுக்கும்னு நினைக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் போகிறதுக்கு. ப்ளஸ் அந்த டைமில் பிட்காயினை சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபீஸும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. ஸோ இதுக்கு மாற்றீடாக நம்ம குறைஞ்ச ஃபீஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு நெட்வொர்க் தான் இந்த லைட் காயின் நெட்வொர்க். ஸோ நான் அதை தவிர்த்து இது ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுதான்னு சொன்னேன். இது ரெண்டையும் தான் சொல்கிறது. அதாவது பிட்காயினுக்கு பதிலாக பிட்காயின் டிரான்சாக்ஷனுக்காக இப்போ பிட்காயின் இப்போ யாருமே டிரான்சாக்ஷனுக்காக அநேகமாக பாவிக்கிறல்ல. ஓகே, அந்த காலத்தில் கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயின் முதல்ல வரக்குள்ள அது பிட்காயின் ஒரு பணப்பரிமாற்றமான ஊடகம், அது டிரான்சாக்ஷனுக்காக பாவிக்கணுன்னா முதலாக வந்திக்கு. ஆனால் அதில் ஸ்பீட் காணாமல் இருக்குது. அடுத்தது ஃபீஸ் கூடுதலாக இருக்குங்கிறதுக்காக ஓகே அதுக்கு பதிலாக நம்ம இதை எடுப்போம்னு சொல்லி போட்டால் லைட் காயின் உருவாக்கினாங்க. அது பிட்காயினை விட ஃபாஸ்ட், பிட்காயினை விட சீப்பு. ஆனால் அதுக்கு பிறகு அது 2 தான் யூஸ் கேஸ். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நிறைய அதை விட பெட்டரான நிறைய பிளாக் செயின் நெட்வொர்க்ஸுகள், நிறைய காயின்ஸ்கள் அப்படி இப்படி நிறைய வந்ததால் என்னை பொறுத்த வரைக்கும் லைட் காயினுக்கு என்ன ஒரு ஃபியூச்சர் இல்லை. ஜஸ்ட் அன்னரம் வந்தது. அடுத்தது அதை இன்னும் கூட அது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இயங்குறது, மைனஸ் எல்லாம் ரன் பண்ணுறது. ஸோ இன்னும் அதை கொஞ்சம் பேர் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு சிலாக்கள் பாவிப்பாங்க லைட் காயின் நெட்வொர்க். ஆனால் நானும் 1-2-3 தரம் பாவிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது அவ்வளோ ஃபேமஸ்னு ஒன்று இல்லை. எனக்கு அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், அது பெரிய அளவில் பம்ப் ஆகும் இதாகும்னு சொல்லி எனக்குன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு இல்லை. பட் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஆல்ரெடி அதில் ஹைப், அதுக்குரிய யூஸ் கேஸ் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு. ஸோ அது மாதிரி தான் இந்த பிசிஹெச் அப்படி அந்த பழைய காயின்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பழைய காயின் மார்க்கெட் கேப்பில் போய் டாப் 10க்குள்ளே இருக்கிற காயின்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். ஸோ அந்நேரம் லைட் காயின் டாப்பில் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு லைட் காயின் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஐடியா ஒன்று இல்லை. மற்றாக்கள் லைட் காயினுக்கு ஃபியூச்சர் இருக்குமா, நீங்கள் லைட் காயின் வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.